வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 23/1/2025 வியாழக்கிழமை. இன்றைய திதி நவமி. மாலை 4:45 வரைக்கும் நவமி இருக்குது. அதன் பின்பு தசமி ஆரம்பிக்குது. இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி. அதே போல் இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோபம் தவிர்க்கணும், பொறுமை காக்கணும். இயல்பாகவே ஜென்ம நட்சத்திரம்னா கோபம் வரத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நீங்கள் கோபப்படாத குணம் கொண்டவராக இருந்தால் கூட உங்களை கோபப்படுத்துறதுக்குன்னே 4 பேர் இருப்பாங்க அன்னைக்கு. அவங்க உங்களோட கோபத்தை தூண்டி விடுவாங்க. அதை நீங்கள் சமாளித்து ஜெயிக்கிறதுல தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்குது. அதே போல் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே இயல்பாகவே கவனக்குறைவு, ஞாபகம் மறதி, இது 2 தான் இருக்கும். அதனால் நீங்கள் இன்றைய நாளில் காலையிலேயே இன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நீங்கள் என்ன செய்யலாம்னா, இன்றைக்கி எதாக இருந்தாலும் 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு வீட்டை பூட்டுறதா இருந்தாலும், ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு பொருளை எடுத்துகிட்டு போக வேண்டியதை எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்றத நீங்கள் 1க்கு 2 தடவை கவனமாக செக் பண்ண வேண்டிய ஒரு நாள் இது. அதனால் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கவனக்குறைவு ஏற்படாமல் நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். எதையும் மறக்காமல் எல்லாத்தையும் நம்ம கவனமாக எடுத்துக்கிறோமா, எல்லாத்தையும் நம்ம வண்டி வாகனத்தில் பிரயாணம் செய்யும்போது கவனமாக செய்கிறோமா அப்படின்றதில் தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கவனமாக இருக்கும்போது சந்திராஷ்டமத்தை நீங்கள் பிரச்சனை இல்லாமல் கடந்துட முடியும். இன்றைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கிருத்திகையில் பிறந்திருக்காங்களோ, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிடம் மற்றும் சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரத்திலலாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த நாள் நல்ல சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 6, 8, 15, 17, 24 மற்றும் 26 இந்த தேதியிலையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த நாள் நீங்கள் எடுத்துக்கிட்ட அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் சற்று சாதகமில்லாத சூழல் நிலவ போகுது, யாருக்கெல்லாம் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இதில் பிறந்திருக்கீங்களோ, அதே போல் பரணி, பூரம், பூராடம் இதுலேயும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படணும். எல்லா செயல்களையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதே போல் நீங்கள் இந்த நட்சத்திரங்கள்லேயும் பிறந்து உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 2, 3, 11, 12, 20, 21, 29 மற்றும் 30 இந்த தேதிகளிலும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். எல்லா செயல்களையும் நிதானமாக செயல்படணும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது இன்னொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.